ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி கேது சேர்க்கை இருந்தால் பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கறத தெளிவா எளிமையா சொல்றேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. இந்த சனி கேதுவை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கிறேன். சேனல்ல பிளேலிஸ்ட்ல கிரக சேர்க்கை அப்படிங்கிற தலைப்புல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற வீடியோ இருக்குது. அதையும் நீங்க பாருங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது சனி கேது வீடியோவில் சமீபத்தில் அடியேன் உணர்ந்த விஷயத்துல உள்ள ஒரு பரிகாரத்தை எளிமையா சொல்றேன். இந்த பரிகாரம் கொடுக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரங்களே. சமீபத்தில் என் அண்ணன் திருக்கோவிலில் போய் முடிக்காணிக்க கொடுத்துட்டு வரும்போது எனக்கு கிடைச்ச விஷயத்த தெளிவா உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே கொடுத்துட்றேன். சரிங்களா? சில அன்பர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்ன சார் நீங்க ஆகா ஓகோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போ இப்படிதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகா ஓகோன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்தந்த கிரக நிலைகள், இந்தந்த கிரக சேர்க்கைகள் இப்படி இருந்தால் இது இதைத்தான் செய்யும், இப்படித்தான் செய்யும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவா சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத ஒரு விஷயத்த ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி அது மூலமா நீங்க ஒரு முதல் சார்ந்த விஷயத்த போட்டு அதுல ஒரு நஷ்டம் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில நீங்க 2-3 வருஷத்தை நீங்க பின்னால போற சூழலை நான் எப்பவுமே உருவாக்கி கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு என் அன்னை கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல இருக்கிற விஷயங்களை, கிரக சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ளபடி சொல்லணும், அதுக்கு உண்டான பரிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என் அன்னையின் அருள்வாக்கு. அதுதான் என்னுடைய வேத வாக்கு. சரிங்களா? நான் கொடுக்கிற பரிகாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான். உடனே அந்த பரிகாரம் அப்படிங்கிறது பழிக்கலனா கூட உங்கள் நேரம் காலம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி தகுந்தாற் போல கொஞ்சம் முன்னும் பின்னும் இருக்குமே தவிர, ஆனால் பழிக்காம மட்டும் போகாது, சரியாகவே இருக்கும். 100க்கு 100 சரியாகவே இருக்கும். சரிங்களா? சரி, இந்த சனி கேது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒருவர் ஜாதகத்துல சனி கேது சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது. முதல்ல உங்கள் ஜாதகத்துல சனி கேது சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல 2 கிரகம் ஒன்னா சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது சனி பகவான் நட்சத்திர சாரங்கள்ல கேது பகவான் இருந்தாலும் சரி, கேது பகவான் நட்சத்திர சாரங்கள்ல சனி பகவான் இருந்தாலும் சரி, சனி பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பம் ராசியில சனி பகவான் இருந்தாலும் சரி, கேது பகவான் இருந்தாலும் சரி, சனி கேது சேர்க்கை. அதே சமயத்துல கேது பகவான் சனி பகவான் இருவரும் ஒரு சேர இருந்தாலும் சனி கேது சேர்க்கை. சனி கேது பகவான் இருக்கிற இடத்த சனி பகவான் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த 3 பார்வையால் பார்த்தாலும் சனி கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னு தெளிவா எடுத்துக்கோங்க. பலன் அப்படிங்கிறது இதே பலன் தான், இதே பரிகாரம் தான். சரிங்களா? நீங்க மனசை போட்டு குழப்ப வேண்டாம். சனி பகவான் கேது பகவான் இருவரும் சேர்ந்து பார்வை சேர்க்கை இந்த அமைப்பு ஜாதகத்துல இருக்குது அப்படின்னாலே நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. சொந்த தொழில் கடன் கண்டிப்பாக உங்க குடும்பத்துல இருக்கும். யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகர் கண்டிப்பாக தொழில் கடன்களை அவர் கண்டிப்பாக உருவாக்கி வைப்பார். ஏன்னா சனி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள், அப்போ கேது அப்படிங்கிறது தடை சார்ந்த விஷயங்கள். இந்த 2 கிரகம் எங்கே சேர்ந்து இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். தொழில் சார்பில் இருந்தால் தொழில் போராட்டம், 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பம் அமைவதில் போராட்டம், 3ஆம் இடமா இருந்தால் டாக்குமெண்ட் பிரச்சனை, 4ஆம் இடம் இருந்தால் தாயோட பிரச்சனை, வீடு அமைதல் பிரச்சனை, 5ஆம் இடம் இருந்தால் குலதெய்வம் பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, குழந்தைகள் பிரச்சனை, 6ஆம் இடமா இருந்தால் வேலையில பிரச்சனை, 7ஆம் இடமா இருந்தால் மனைவி பிரச்சனை, மனைவி அமைவதில் பிரச்சனை, கணவன் சம்பந்த உறவுகள் பிரச்சனை, 8ஆம் இடமாக இருந்தால் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு. ஆனாலும் அங்கே 8ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ஆயுள்காரகன் ஆயுள் சார்ந்த இருக்கிறனால சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இறைவன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு சிறப்பு. தானம் தர்மங்கள் செய்யறதுக்கு சிறப்பு. இந்த தானம் தர்மங்கள் பண்றதுக்கு கூட உங்க கையில காசு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம இருப்பீங்க அப்படிங்கிறதா இதுல சிறப்பு. ஏன்னா 9ஆம் சனி பகவான் கேது பகவான் சேர்ந்து இருக்கும்போது ஆன்மீகம் சிறப்பா இருக்கும். ஆனா ஆன்மீகம் போகும்போது தானம் தர்மம் பண்ணணும்ல, அந்த தானம் தர்மம் பண்ணுவதற்கு உங்க கையில காசு பணம் பொருளாதாரம் கண்டிப்பா இருக்காது. 10ல சனி பகவான் கேது பகவான் இருப்பது சிறப்பு. ஆனால் தொழில் போராட்டங்கள் இருக்கும், தொழில இடமாற்றங்கள் இருக்கும், தொழில் நெருக்கடிகள் இருக்கும், பண பிரச்சனைகள் இருக்கும். 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் கொட்டும். சனி கேது இருந்து அப்படின்னா தொழில் லாபங்கள் அப்படிங்கிறது பிற்காலங்கள்ல வரும். உங்கள் காலங்கள் கடந்து, அதாவது நீங்க ஒரு 30 வயசுல தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லாபங்கள் அப்படிங்கிறது 60 வயசுல தான் வரும். ஏன்னா சனி கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உடனே கொடுக்காது. பிற்காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆனா ஒன்னும் வேண்டாண்டா அப்படிங்கும் போது, என்னடா நீ வேண்டான்னு சொல்ற, நான் இருக்கும்போது வேண்டான்னு சொல்லலாமா, இந்த அப்படி உனக்கு ஆரம்பிச்சு அப்பம் கொடுக்கும். காலம் கடந்ததுக்கு அப்புறம் கொடுக்கும். இது சனி கேது. 12ஆம் இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு.
சரிங்களா? தூக்கம் போச்சு, தாம்பத்திய உறவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் போச்சு. லக்கணத்துல இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். எதை செஞ்சாலும் நம்ம ஜெயிப்போமா தோத்துறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கும். விரக்தி இருக்கும். சனிக்கு எதுனா விரக்தி, தொழில் விரக்தி. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருப்பாங்க, பெரிய ஒரு நிறைய பேரை வச்சு வேலையாள வச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையாளுக்கே பிரச்சனையா இருப்பாங்க. 4 பேர் வேலை செய்ய வரணும்னா 2 பேர் தான் வருவான். 15 பேர் வேலை செய்யற இடத்துல வந்து 4 பேர் தான் வேலை செய்ய வருவான். அவனை வச்சு தான் பூச்சி எப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். என்ன பண்றதப்பா, இவங்களோட எனக்கு மாரடிக்க முடியல, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்களா, இவங்களும் அந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அப்ப சனிக்கேது அப்படிங்கிறது இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கண்டிப்பாக எல்லாரும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை, சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குரு பார்வை, அந்த குரு முதல்ல உங்களுக்கு யோகரா இருக்கணும், சரிங்களா? அவரு 6 சம்பந்தப்பட்டு பார்த்தாருன்னா கேது பகவான் தோலை வச்சிருவாரு, சரிங்களா? குரு பார்வை இருக்க வேண்டும். அந்த குரு ஜாதகத்தில் யோகராக இருக்க வேண்டும். அதே சமயத்துல இந்த சனி கேது அப்படிங்கிறது அந்த கிரகங்களோடு சேர்ந்து ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உங்கள் ஜாதகப்படி என்ன கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் பார்வை சேர்க்கை இப்படி இருப்பது ஓரளவு அந்த அந்த சனி கேதுவோட அந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்தும், சரிங்களா? இது சனி கேதுக்கு அமைப்பு. அப்போ இந்த சனிக்கேது இருக்குது அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் போராட்டங்கள், வேலையாட்கள் பிரச்சனைகள், தொழில் கடன்கள் கண்டிப்பாக எந்த ராசியில இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அதை தாண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசி லக்கணப்படி இந்த சனிக்கேது எங்க இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், என்ன ராசியோ என்ன ஸ்தானமோ அது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்ல வேண்டியதே கிடையாது. வாழ்க்கையில வந்து போராட்டம் தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. இதுல 2ஆம் இடத்துல வந்து சனிக்கேது இருந்தா பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிற அளவு கூட வருமானங்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாம எங்கேயா இருந்து வருமானம் வந்தால் கூட அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத நிலைமையில இருப்பீங்க. ஒரு சொந்தமா ஒரு உங்க குடும்பத்துல ஒரு நம்ம உங்க குடும்பத்துல வந்து ஒரு சுப நிகழ்ச்சி வைக்கிறீங்க, உங்க வீட்லயே ஒரு சுப நிகழ்ச்சி வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வேற பக்கம் தான் கடன் வாங்கி கொண்டு வந்து நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும்போது தொழில இருந்து எடுத்து போட்டு வைக்க முடியாது. இதெல்லாம் சனிக்கேதுன்னு தன்மைகள். அப்போ நான் இப்படி இருக்கிற விஷயத்த நான் வந்து ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு முதல் போட்டு ஒரு 5 லட்ச ரூபா முதல் போட்டு தொழில் ஆரம்பிச்சு அந்த 5 லட்ச ரூபா பணமும் போய் 5 வருஷம் உழைப்பும் போய் வாழ்க்கையில பின்னால வந்துருவீங்க. அந்த ஒரு தவறை நான் எப்பவும் செய்யவே மாட்டேன். என்கிட்ட வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுதான் பலன், இதுதான் பரிகாரம், இப்படித்தான் இருக்கும், உங்க காலத்தை இப்படிதான் கடத்தணும், அதுக்குள்ள ரெமனி இது நான் தெளிவா இப்படிதான் சொல்லுவேன் தவிர இந்த அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு ஆகா ஓகோ பல கோடி வரும், நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா லாட்டரி அடிச்சிடும், நீங்க வந்து நாளை காலையில புதையல் எடுத்துருவீங்க அப்படின்னு நான் மட்டும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இருக்கிறத உள்ளதை உள்ளபடி சொல்வேன். இதுதான் நான் எனக்கு என் தாய் முத்தாரம்மன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? இதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன வருத்தம் கூட இருக்கலாம். அது வந்து அவரவர் மனசை பொறுத்தது. என்னுடைய மனசாட்சிப்படி என்னுடைய மனசுக்கு எனக்கு கொடுத்த அமைப்புப்படி நான் வந்து இந்த விஷயத்துக்கு இது இப்படித்தாங்க இருக்கும், இந்த கிரகங்கள் இப்படின்னா இப்படின்னு சொல்லி நான் ஆகா ஓகோன்னு இதை நான் வீடியோ போட்டதே கிடையாது, வீடியோ போட போறதும் கிடையாது, சரிங்களா? எப்பவுமே வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு நாளைக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படிலாம் நான் வீடியோ போடவே மாட்டேன். ஏன்னா அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறது எங்கிற மாதிரி இவ்வளவு ஜோதிடர்களுக்கு வந்து தெளிவாகவே தெரியும், உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அப்ப இல்லாத ஒன்றை வந்து நான் பிரம்மாண்டமாக்கி போடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு கிடையவே கிடையாது. என்னோட சேனல்ல வந்து வியூஸ் பெருசா போனாலும் சரி போகாட்டியும் சரி உண்மை அப்படிங்கிறத தவிர நான் பெருசா வந்து இல்லாத ஒன்றை சொல்லவே மாட்டேன், சரிங்களா? சரி, அடுத்து வந்து இந்த சனி கேது அப்படிங்கிறது எந்த ஸ்தானத்துல இருந்தாலும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வேண்டாம் ஒதுக்கும் போது தான் அதுல இருந்து உங்களுக்கு லாபங்கள் வரும். அப்ப தொழில எப்படிங்க நம்ம வேண்டாம் ஒதுக்க முடியும்? தொழில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்ல. சனியே தொழில்காரகன் ஆகிறாரு. அவரே காலதேவ கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவரே 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கும் அதிபதி, அவரே லாபத்துக்கும் அதிபதியா இருக்கிறாரு. கூடவே கேது சேரும் போது லாபங்கள் குறையும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி கேது சம்பந்தப்பட்டவங்க வந்து பெரிய முதலீடுகளை உள்ள போடக்கூடாது. 10 லட்ச ரூபா முதல் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் முதல் இருக்கும். மீதி 8 லட்ச ரூபா முதல் எந்த நேரம் போச்சுன்னே தெரியாது. நீங்க உட்கார்ந்து அந்த காசை வந்து அந்த 10 லட்ச ரூபாய் காசை வந்து டெய்லி 5000 10,000 நீங்க அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டா கூட சாப்பிட்டுக்க முடியாது. ஆனா திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு முதல் இருக்காது. எப்படி போகுதுன்னு உங்களுக்கும் தெரியாது, சுத்தி இருக்கிற யாருக்குமே புரியாது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அப்ப பெரிய முதல் போடக்கூடாது, சிறிய முதல் போட்டு லாபத்தை நீங்க எடுக்க வேண்டும். 10 லட்ச ரூபா முதல் போடுறதுல 2 லட்ச ரூபா முதல் போடுங்க. லாபங்கள் என்ன வருது அன்னைக்கு வர லாபத்தை அன்னைக்கு வெளியே எடுத்துருங்க. உள்ளே போட்டு 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 நீங்க வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சனிக்கேது அப்படிங்கிறது குப்பை, அந்த பணமே குப்பையாக மாற உங்களுக்கு பயன்படாம போயிடும். அப்ப இன்னைக்கு நம்ம முதல் போட்டிருக்கோம், இன்னைக்கு வருமானம் என்ன 5000 ரூபாய் தூக்கி ஓரமாகி, இன்னைக்கு வருமானம் என்ன 500 தூக்கி ஓரமாகி, இப்படித்தான் நீங்க கொண்டு போகணுமே தவிர மேலும் 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 நீங்க முதல் போட்டு முதல் வந்து பெருசாக கொண்டு போகக்கூடாது. எளிமையாக இருக்கு. சனினாலே எளிமை,
கேது அப்படிங்கிறது சாம்பல். அப்போ நீங்க இந்த 2 கிரகம் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது நீங்க அதுல வந்து பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது இயலாத காரியம். அப்படி இயலுது அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்துல உள்ள கிரகங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அமைப்புப்படி ஒரு அமைப்புல இருந்தா மட்டும்தான் அந்த சாத்தியம். ஆனாலும் தொழில் கடன் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இவ்வளவு பயன் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றேன், இந்த கடன் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா சனின்னா தொழில், கேதுனா கடன் கண்டிப்பா இருக்கும். இதுதான் அவங்க ஜாதகப்படி. சரி, இவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்ன? சரி, அது இப்படித்தான் இருக்குது, சரி தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யறது? இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். சனி கேது சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சொத்தை நீ ஆசைப்படவே கூடாது. அந்த சொத்து மேல ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்காது. தாய் மாமன் பக்கத்துல இருக்கிறாருன்னா முதல்ல அவரை விட்டு வெளியே வாங்க. நீங்க அவர்கிட்ட இருக்கிற வரை நிம்மதியா நீங்க வாழ முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா தாய் மாமன் உறவோட கசப்பு ஏற்படும். அக்கம் பக்கம் சொல்லக்கூடிய அந்த உறவுன்னு சொல்றோம்ல, அதுல குறிப்பா தாய் மாமன் உறவு, மாமன் மச்சன் சேர்ந்த உறவுன்னு சொல்றோம்ல, சித்தப்பா உறவு, இதெல்லாம் சுத்தம், சோழி சுத்தம். அதெல்லாம் நீங்க கிட்ட வச்சாலும் பிரயோஜனமே படாது. அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பூர்வீகத்துல சொத்து இருந்தால் அதை வித்துட்டு நீங்க வெளியே வருவதுதான் சிறப்பு. பூர்வீக சொத்தை வச்சு நீங்க கட்டி காப்பாத்தி அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நீங்க ஆசைப்பட்டீங்க கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா காலதேவ கணக்குப்படி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறது பரம எதிரி. 2 பேரும் அப்பனும் மகனும் தான். சரிங்களா? ஆனா 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. வந்து பாரு, நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, தகப்பன் மகன் மாதிரியாடா இருக்கிறீங்க, கழுத்தேடி பிடிச்சி நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கிரகங்கள் தன்மை அதைத்தான் செய்யும். சரிங்களா? அப்போ அதை நீங்க வந்து அனுபவிக்க நினைக்க முடியாது, விட்டு விலகுவது மட்டுமே சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தந்தையோடு நீங்க ரொம்ப நெருங்கி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதனால ஒரு பெரிய யோகம் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. தந்தையை விட்டு நீங்க விலகி இருப்பது, தாய் தந்தையை விட்டு ஒதுங்கி இருப்பது சிறப்பு. ஏன்னா கேதுனா தனிமை தனிமை தனிமை. சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது. எனக்குன்னு யாருமே இல்லையப்பா, நான் தனியா இருந்து பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்றதான் சனி கேது. தனிச்சு இருக்கும்போது, தனிச்சு விடப்படும் போது, உறவுகளால், நண்பர்களால், சமுதாயத்தால் நீங்க தனிச்சு விடப்படும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும், சத்தியமா ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறவுகள், நண்பர்கள், சொந்தம், பந்தங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கும் போது, சனிக்கு எதுனா இறைவன். சரிங்களா? ஆன்மீகம், இறைவன் உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீ உலகம் மக்கள் போன பேட்டு போட்டுறா விடு, இதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு பேச நாளைக்கு ஒண்ணு பேசணும், விட்டு தள்ளு, நான் உனக்கு இருக்கண்டா அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் வந்து நிற்பான். என் வாழ்க்கையில 7 சனி வரும் காலங்களில் அந்த இறைவன் வந்து நின்னான். என் தாய் முத்தாரம் வந்து எனக்காக நின்னாள். வாழ்க்கையிலே நான் வந்து சொந்த பந்தங்கள்லாம் வேண்டாம், அம்மா அப்பா தாய் தப்ப யாருமே வேண்டான்னு ஒதுக்கி 7 சனி வரும் காலங்களில் சண்டை போட்டு நம்ம ஒதுங்கி வரும் காலங்களில் வந்து ஒரு 2 வருஷம் நான் பண்ணின தொழில் இதுவரை நான் வாழ்க்கையில் இதுவரை பண்ணல. இந்த 45 வருஷ வாழ்க்கை அனுபவத்துல ஒரு நாள் அந்த தொழில் பண்ணல. அந்த அளவுக்கு தொழில் எனக்கு மேன்மையா போச்சு. அதுக்கப்புறம் அந்த உறவுகள் உள்ள வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி சொந்தம் வந்து வெறுக்க முடியாதுல்ல. சரி வந்துட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு நெருங்கும் போது என்ன ஆகுன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், அரோகரா அரோகரா அரோகரா, இது அடியேன் உணர்ந்த விஷயங்கள். சரிங்களா? அப்ப எப்பவும் இந்த உறவுகளை விட்டு நீங்க வெளியே வரீங்களோ அப்பவும் இறைவன் உறவாக உள்ள வருவான். இறைவன் உள்ள வரும்போது வாழ்க்கையில வெற்றி மட்டும்தானே, அது கண்டிப்பாக இருக்கும். சரி, பரிகாரம் என்ன எடுக்கலாம்? பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சனி அப்படின்னா முன்னோர்கள், சனி அப்படிங்கிறது கர்மகாரகன், கேது அப்படின்னா தலம், கேதுனா தலைமுடி, கேதுனா தலைக்கே எடுத்துக்கலாம். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம். சரிங்களா? அது கேது பகவான் நட்சத்திரம். தலை முடியை குறிக்கிறதுக்கு உண்டான நட்சத்திரம், தலை முடிக்கு உண்டான கிரகம் யாருன்னு கேட்டா கேது பகவான். கேதுனா முடி. சனி அப்படின்னாச்சுன்னா கர்மா, உங்கள் கர்மாவை நீங்கள் கழிக்க வேண்டும். எப்படி கழிக்க வேண்டும்? சனி கேது சேர்ந்து போச்சு, உங்களுடைய கர்மாவை என்ன எப்படி கழிக்கிறது? சனி என்று சொல்லக்கூடிய கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மானா என்ன? முதல்ல நம்ம செய்யற செயல்ல உருவாகிறது தான் கர்மா. சரி, சனி சம்பந்தப்பட்டுச்சுன்னா முன்னோர்கள் செய்த கர்மா, முன் வினையால் வந்த கர்மா அப்படின்னு எடுத்துக்கங்களா. அப்ப இதை எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா பாட்டி விட்டுட்டு போன கர்மாவை நீங்கள் கழிக்கும் பொழுது, ஏன் அப்படின்னா கேதுல பாட்டி, தாத்தா பாட்டி விட்டுட்டு போன கர்மாடா, தாத்தா சொத்து இருந்தா மட்டும் எனக்கு பங்கு வேணும் முன்னால வரிசைட்டு நிக்கிறாருல்ல, அவர் கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரு, கழிச்சு விட்டுட்டு போ அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட். அந்த கடனை யார் ஒருவர் கழிக்கிறாரோ, எப்படி கழிக்கிறாரோ அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை மாறும். சரி, இந்த சனி பகவானும் கேது பகவானையும் நம்ம வேற எப்படி டீல் பண்ணலாம் கேட்டா, டீல்லாம் பண்ண முடியாது. இதற்கு நிவர்த்தி அப்படிங்கிறது இதுதான் ஒரே பரிகாரம். என்ன பரிகாரம் கேட்டினா, கேதுனா பாட்டி, பாட்டினா தாத்தா சம்பந்தப்பட்ட உறவுல உள்ள அந்த உறவு, தாத்தா பாட்டி வழிகாட்டியாக நம்ம சொன்னதுதான் குலதெய்வம். யார் ஒருவர் குலதெய்வம் கோவில்ல போய் முடி காணிக்கை கொடுத்து அந்த கோவில் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பட்டெடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வரிசையா வந்துட்டு இருக்கிறாங்களோ, தொடர்ச்சியா செய்யறாங்களோ, அவங்களுக்கு இந்த சனிக்கேது அப்படிங்கிறது தொல்லை கொடுக்காது, எல்லளவும் தொல்லை கொடுக்காது.
யார் ஒருவர் வந்து முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய இறந்த வம்சத்தில் நம்ம வம்சமாக வந்த வம்சத்தில் உள்ள முன்னோர்களுக்கு சரியாக வருஷம் ஒரு தடவை திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த சனி கேது வந்து பெருசா தொல்லையில் கொடுக்காது. சரி, குலதெய்வமும் தெரியல, முன்னோர்களுக்கு நீ சொல்றேன் கொடுத்துடலாம்ப்பா, என் வம்சத்தில் உள்ள முன்னோர்கள் அனைவருக்குமே வந்து இந்த தர்ப்பணத்தை கொடுக்குறேன், இந்த திதியை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த சொல்லி செஞ்சுக்கலாம். ஓகே, அதை அவங்க ஏத்துக்கிறாங்க, கரெக்ட். ஆனா குலதெய்வம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமலே போயிடும். அஞ்சரை சனிக்கு இருந்தா குலதெய்வமே தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? குலதெய்வமே தெரியல அப்படிங்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்டப்பட்டு வழிபாடு செய்றீங்களோ, எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, இஷ்டப்பட்டு வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்திற்கு அடிக்கடி போய் முடிக்காணிக்க கொடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க. இது இரண்டாவது ஒரு பரிகாரம். சரி, குலதெய்வத்தை தான் கொடுத்து ஆகணும், நீ எனக்கு அதை பதில் சொல்லப்பா அப்படின்னு எனக்கு புரியுது. அஞ்சரை கேது சனி கேது, நமக்கு கேது சனி கேது மட்டும் இல்ல, மற்ற கிரகங்கள் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் நிற்கும் போது அதை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சாலும் பிரோஜனம் கிடையாது, அது வேற கணக்கு. பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு குலதெய்வ ஸ்தானத்தில் நிற்கும் போது நீங்க போய் கண்டுபிடிச்சாலும் அந்த வழிபாடு செஞ்சாலும் பிரச்சனை தான் வரும், வரை யோகம் இருக்காது. அப்ப இது போல அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த குலதெய்வத்திற்கு உண்டான உங்கள் ராசி லக்கணப்படி அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி என்ன கிரகமா வர்றாருன்னு பாருங்க. ஆண் கிரகமா பெண் கிரகமா, அது செவ்வாயா சூரியனா சுக்கிரனா குருவா, சரிங்களா, அல்லது சந்திரனா சூரியனான்னு பாருங்க. அப்போ செவ்வாயாக இருந்தால் முருகன் கோவிலையும், சூரியனாக இருந்தால் சிவன் கோவிலையும், குருவாக இருந்தால், சரிங்களா, குருவாக இருந்தால் அந்த குரு அப்படிங்கிறது வந்து குரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலே அந்த குருவாக இருந்த அந்த குரு வந்து தனுசு ராசியில் தொடர்பில் இருந்தால் நீங்க வந்து பிரபஞ்சத்தில் எந்த தெய்வத்தினாலும் முடிகாணி கொடுக்கலாம். அதே மீன ராசியில் இருந்தால் கண்டிப்பாக பித்திரு தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷத்தை நீங்க கழிச்சிட்டு வந்துகிட்டே தான் நீங்க முடிகாணி கொடுக்கணும். ஏனோ தாங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு ஜாதகம் ஜெயிக்காது, இது ஒரு கணக்கு. அடுத்து வந்து சூரியன் அப்படின்னாச்சுன்னா சிவன் சொல்லிட்டேன். அப்போ சுக்கரன் அப்படின்னா பெண் தெய்வங்கள், மகாலட்சுமி கோவில் பெண் தெய்வங்கள் எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல புதன்னா பெருமாள் தெய்வங்கள், சந்திரன்னா மாரியம்மன், முத்தாரம்மன், முத்துமாரியம்மன், காளியம்மன் இப்படி எடுத்துக்கலாம். ராகு உள்ள கனெக்ட் ஆகிட்டாருன்னா காளியம்மன் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி தெய்வங்களுக்கு, உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கு போய் நீங்கள் முடிக்காணிக்கை கொடுப்பது மிகப்பெரிய யோகம். அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய ராசிப்படி ஐந்தாம் அதிபதி எந்த கிரகமா வர்றார், லக்கணப்படி 5ஆம் அதிபதி என்ன கிரகமா வர்றாருன்னு பாருங்க. 2 கிரகங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்துட்டாங்க. லக்கணப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். மீன ராசி என்று எடுத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சந்திரன். மேச ராசின்னு எடுத்தீங்கன்னா, மேச லக்கணம் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 5ஆம் அதிபதி சூரியன். சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ கருவறைக்குள் 2 தெய்வங்கள் இருக்கிற அன்னையும் அப்பனும் ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வங்கள். நான் வச்சிருக்கிறேன் என் தாய் முத்தாரம்மன். இது போல தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த கோவில போய் முடிக்காணிக்க கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அவ்வளவுதான். இது குலதெய்வம் தெரியாதவங்க. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்தந்த குலதெய்வம் கோயில போய் அந்த இறைவனுக்கு உங்கள் தலையிலுக்கு முடியை காணிக்க கொடுத்து விட்டு உங்களுடைய முன்னோர்கள் கடமை அங்கே கழித்து விட்டு அந்த இறைவனுக்கு பட்டெடுத்து வழிபாடு செய்து, குலதெய்வத்துக்கு பட்டெடுத்து வழிபாடு செய்து, ஒரு அபிஷேகம் ஆராதனை செய்து, ஒரு விளக்கு போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சனிக்கேது இப்பதாங்க யோகத்தை கொடுக்கும். அட்டகாசமா இருக்கும், தொழில் வளர்ச்சி எல்லாமே கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய கடனை, முன்னோர் கடனை, பித்திரு கடனை எல்லாம் நீங்க வந்து கழிக்கிறீங்க. கடனை கழிக்கும் பொழுது வரவு உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். இது ஒரு கணக்கு. அடுத்து வந்து குலதெய்வமே தெரியல, இஷ்ட தெய்வத்தை நான் போட்டே ஆகணும்னு கேட்கறவங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை இஷ்டமா கெட்டியா பிடிக்கிறீங்களோ, ஒரே தெய்வத்தை கெட்டியா பிடிச்சி வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்களா, அந்த கோவில்ல போய் அந்த இறைவனுக்கு நீங்கள் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு, குலதெய்வமா நினைச்சு, இஷ்ட தெய்வமா நினைச்சு அந்த தெய்வத்துக்கு முடிக்காணிக்க கொடுத்துட்டு அந்த கோவில் வாசல்லே நின்று அங்கே வரும் பக்தர்கள்ட்ட வந்து மடிப்பிச்சை ஏந்தி, சரிங்களா, மடிப்பிச்சை ஏந்தி நீங்கள் காணிக்கை வாங்கி அந்த காணிக்கையை இறைவன் உண்டியல்ல நீங்க கொண்டு போய் காணிக்கையாக செலுத்தும் பொழுது உங்கள் பிறவி கடன் சனிக்கேது யோகத்தை கொடுக்கும். ஆண்களா இருந்தா கண்டிப்பா முடி நீங்க மொட்டை போட்டுட்டே இருங்க, இதுதான் உங்களுக்கு பரிகாரம். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க வருஷம் ஒரு தடவை பூமுடி கொடுப்பது சிறப்பு. அது குலதெய்வம் கோவில், இஷ்டதெய்வம் கோவில் கணக்கு எடுத்துக்கோங்க. பூமுடி கொடுப்பது சிறப்பு. சரி, பூமுடி கொடுத்தாச்சு, வேற ஏதாவது வழிபாடு செய்யலாமா, அந்த மடிப்பிச்சைன்னு சொல்றாமா, இதெல்லாம் நீங்க பெண்கள் எடுக்கணும். எடுக்க தான் வாழ்க்கை மாறும், சரிங்களா. இதை தொடர்ச்சியா செய்யும்போது உங்க வாழ்க்கை மாறும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவ்வளவும் செஞ்சாச்சு, வேற என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா
இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்க முடிக்காணிக்கை எடுத்து மொட்டை போட்டு அங்கே கோயில் வாசலை பிச்சை எடுத்து இறைவனுக்கு காணிக்கை செலுத்திடுறீங்க. செலுத்திட்டு அங்கே அன்னதானங்கள் கொடுத்தால் சக்கரை பொங்கல் சொல்லக்கூடிய பிரசாதங்கள் கொடுத்தால் கையேந்தி பிச்சையாக வாங்கி அதை நீங்க சாப்பிட்டு வரும்பொழுது சனிக்கேது யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சனிக்கேது இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்நாளில் பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அந்த சனி பகவானும் கேது பகவானும் உங்கள் ஆயுள் காலம் முடிவதற்குள் கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்தும்ங்கிறது உண்மை அனுபவத்தில் உணர்ந்த விஷயம். இந்த சனி கேது சேர்க்கை எனக்கு இருக்குன்னா ஏற்கனவே சொல்லிக்க மாட்டீங்களா? எனக்கு சிம்ம ராசியில வந்து சனி பகவான், அது கேது நட்சத்திர சாரம். அந்த கேது நிற்கிறது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வ ஸ்தானத்துல. அந்த குலதெய்வ ஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு குரு பகவான் வீடு. நான் வந்து என் குலதெய்வம் அப்படிங்கிற அமைப்புல வந்து நான் போய் வழிபாடு செய்யறது இல்ல. குலதெய்வமா நினைச்சு என் அன்னையை முத்தாரம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன். என் அன்னையின் திருத்தலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தசரா திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு காளியம்மன் வேடம் அணிந்து, சரிங்களா, குருவாக காளியம்மன் வேடம் அணிந்து அந்த வேடத்தில் போய் வீதி வீதியா என் அன்னையின் பேரை சொல்லி பிச்சை எடுத்து, அதாவது காணிக்கை வாங்கி அந்த காணிக்கை என் அன்னையின் திருத்தலத்துல உண்டியெல்லாம் நான் செலுத்திட்டு வருவேன். இது என்னுடைய நியத்தி கடன். யோகமா இருக்கிறவங்களுக்கு இறைவனே அந்த ரூபத்துல வந்து பிச்சை எடுக்கிறான். நான் நேரடியா போய் பிச்சை எடுத்தது இல்லை யார்ட்டையுமே போய், ஆனா இறைவன் வேஷத்துல போய் நான் பிச்சை எடுத்திருக்கிறேன். அப்ப எனக்கு பதிலாக என் அன்னையே வந்து அன்னையின் ரூபத்திலே வந்து என் அன்னையே வந்து காணிக்கை வாங்கி அந்த நிவர்த்திக்காரன அப்படியே அந்த எங்க அம்மா எனக்கு சரி பண்ணிக்கிறாங்க. இதை வச்சுதான் நான் யோசிக்கிறேன். அப்போ இது போல உங்க ஜாதகம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்க குலதெய்வம் கோயில போய் மொட்டை போட்டு வந்துட்டோம், கனவு முடிஞ்சு நினைக்கப்படாது. முடி காணிக்கை கொடுத்தாச்சு, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது தானம் பண்றது. அங்க போய் நீங்க தானம் கொடுக்கணும். தானம் கொடுக்கறதுக்கு சனிக்கு சம்பந்தம் எங்கேயுமே கொடுக்கறது அங்க தடையா இருக்குமே, கொடுக்க முடியாது, பிரச்சனையா இருக்குமே. தானம் கொடுக்கணும், பாக்கில கை விட்டுனா பாக்கில பணம் இருக்காது, சரிங்களா. ஒரு பொருள் கொடுக்கலாம்னா அந்த பொருள் இருக்காது. இதுதான் சனிக்கேது. 9ல சனிக்கேது இருக்குன்னு இப்படித்தான் கணக்கு. அப்ப இவங்க என்ன செய்ய முடியும்? நீங்களே கோயில பிச்சை, அங்க கோயில போற அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுங்க, யோகம், சரிங்களா. கோயில பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு பரிகாரம். அதுதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முடியல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிக்காணிக்க கொடுத்துட்டீங்க, உங்களால முடியலன்னா ஒரு 2 பேருக்காவது வயிறார மனசார, சரிங்களா, சாப்பாடு அன்னங்கள்னு சொல்லக்கூடிய சாப்பாடு வாங்கி மனசார கொடுத்துட்டு அவங்களையும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சனிக்கு எது யோகம். இவ்வளவுதான் பரிகாரம். இந்த விஷயத்தை நீங்க தொடர்ச்சியா செய்ய 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 என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு வருஷம் முடிக்காணிக்க கொடுத்தா போதுமா அப்படி கேட்கக்கூடாது. ஒரு வருஷத்துல எதுவுமே மாறாது. நீங்க முடிக்காணிக்க கொடுத்து வந்தீங்கன்னா மாறும். ஏன்னா உங்க கடன் வந்து பிறவிக்கடன் நீங்க ஒரே வருஷத்துல எப்படி தீர்க்க முடியும்? இந்த பிறவி முழுவதும் நீங்க தீர்க்க வேண்டும். அப்போ அடிக்கடி நீங்கள் வந்து முடிக்காணிக்க கொடுக்க 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 என்ன ஆகுன்னா உங்கள் கடன் அடியோடு அழியப்படும், வாழ்க்கையில் ஜெயிக்கும். தெளிவா சொல்ல விஷயம் கேட்டுக்குங்க. கடைசியா சொல்லி இந்த பரிகாரம் முடிக்கிறேன், வீடியோ முடிக்கிறேன். சனிக்கு ஏது இருக்குன்னா பித்தர்களுக்கு கரெக்டாக முன்னோர்களுக்கு வம்சத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி கரெக்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாளங்கள்ல வந்து நீங்க கறிமீன் எடுத்து சாப்பாடு ஆக்கிறீங்கன்னா வச்சு வழிபாடு செய்யறது, இது போன்ற விஷயங்களை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குலதெய்வத்துக்கு முடிக்காணிக்க கொடுத்து அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சார்ந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குலதெய்வம் தெரியல அப்படின்னாச்சுன்னா மேற்படி நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி என்ன கிரகமா வர்றதோ அந்த கிரகம் சார்ந்த தெய்வங்கள் என்ன தெய்வமா வருதோ அந்த தெய்வத்திற்கு கோவில போய் முடிக்காணிக்க கொடுப்பது உங்களுக்கு யோகம், சரிங்களா. இப்படி கொடுப்பது யோகம். சரி, இதையும் தாண்டி நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் கோயில போய் அதிகமா நம்புறீங்க, வேற கோயிலுக்கு போல எனக்கு எந்த கோயிலுக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம் தவிர எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது இல்லை, எங்க குலதெய்வங்களுக்கு அதிகமாக போறது இல்லை, என் தாய் முத்தாரங்கள் தான் போவேன். அப்ப என்ன மாதிரி நீங்களும் சில பேர் இருப்பீங்கல்ல, நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த இறைவன் கோவில்ல போய் நீங்கள் முடிக்காணிக்க கொடுத்துட்டு அங்கே கொடுக்குற அன்னதானங்களை வாங்கி சாப்பிடுவது, நீ முடிஞ்சா நீங்கள் அன்னதானம் கொடுப்பது, இது ரெண்டுமே யோகம். சரி, கோவிலும் அன்னதானம் போடல, நானும் வாங்கி கொடுக்கல, என்ன பண்றது? ஒரு வயதானவங்க 2 பேர் வர்றாங்கன்னா அவங்களை கூட்டு போய் ஹோட்டல்ல உட்கார வச்சு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டு அவங்க கையில ஒரு 10 கொடுத்துட்டு அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இறைவனே சனிக்கேதின்னு சொல்லக்கூடிய இறைவனே உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி வாழ்க்கை சேர்க்க வைப்பான். இதுதான் என் அன்னை எனக்கு உணர்த்திய விஷயம். என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரம், இந்த ஒரே பரிகாரம் தான். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை ஜெயிக்கும். இன்னும் சில நாட்கள் இது இந்த லெவல்ல இன்னைக்கு வர இந்த பரிகாரம் இன்னும் சில காலங்கள் கழித்து காலங்கள் நகர இன்னும் எளிமையான பரிகாரங்கள் என் அன்னை கொடுத்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே கொடுத்துருவேன், சரிங்களா. எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.